வணக்கம். நான் உங்கள் ஆஸ்ட்ராலஜர் லியோ எம் சிவராமன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிங்க, எல்லா இதுவும் கிடைக்கும் உங்களுக்கு வீடியோஸ். இப்போ ஸ்ட்ரைட்டாக போயிடலாங்க. கோல்டு ப்ரைஸ் ஏறிக்கிட்டே இருக்குது. வாங்குறவங்க வாங்கிட்டே இருக்காங்க, கோல்டை சேர்த்து வைக்கிறவங்க சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்காங்க. நம்ம கஸ்டமர்ஸ்லாம் கேட்டுக்கிறதுக்காக இந்த வீடியோ போடுறோங்க. மெயினாக யாருக்கு கோல்டும் செல்வமும் அதிகமாக சேரும். உங்கள் ஜாதகத்தை எடுத்து வச்சுங்க. லக்னம் ராசியிலேருந்து ரெண்டாவது இடத்துல தன குடும்ப வாக்குஸ்தானாதிபதி இடத்துல சுபர்கள் இருந்து, குரு சுக்கிரன் இந்த மாதிரி இருந்து சுபர்கள் பார்வை வாங்கியிருந்தாலும் உங்களுக்கு செல்வம் சேரும். அது ஒரு கண்டிஷன். அடுத்த கண்டிஷன் உங்கள் லக்னத்திலிருந்து 11ஆம் அதிபதி, லக்னத்திலேருந்து 1 2 3 அப்படி எண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா 11ஆம் அதிபதி லாபஸ்தானாதிபதி. லாபம் வந்தால் தானே நம்ம வாங்க முடியும். அப்போ அந்த இடத்துல ஒரு சுபர் சேர்க்கை இருந்து 5ஆம் அதிபதியோ 9ஆம் அதிபதியோ 11ல் உட்கார்ந்து இருந்தாலும், சுபர்கள் பார்வைகள் இருந்தாலும் அவர்களுக்கு அபரிவிதமான செல்வங்களும் செல்வ குவியல்களும் சேரும். சரிங்க, இதெல்லாம் இருக்குது. சிலருக்கு பூர்வீக சொத்து வருது இல்லையா, அதுவும் செல்வம் தானே. அது எப்படின்னா, அவங்களுக்கு 5ஆம் அதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியும் பாக்கியாதிபதியான 9ஆம் அதிபதியும் பலமாக இருக்கணுங்க. சுபர் பார்வையை வாங்கியிருக்கணும், இல்லை சுபர் சேர்ந்துருக்கணும். கோணம் திரிகோணங்களில் இவங்க சேர்ந்து உக்காந்துருந்தாலும் அவங்களுக்கு செல்வமும் செல்வ செழிப்பும் ஆடை ஆபரணங்களும் தங்கம் வெள்ளி வைடூரியம் இதெல்லாம் நிறைய சேருங்க. இதை நீங்களே ஜாதகத்தில் வச்சு பார்த்துக்கலாம். உங்களுக்கு இதை பற்றி ஒரு பெரிய டீட்டெயில் வீடியோ போடுறவங்களுக்கு புரிகிற மாதிரி இது ஷார்ட்ஸுன்றதால ஓரளவுக்கு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கண்டினியூவாக ஆதரவு கொடுங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி மெம்பரோடு ஷேர் பண்ணுங்கள், சேனலை ப்ரமோட் பண்ணுங்கள். இது உங்களோட சேனல். வணக்கம்.